தாவேகா தலைவர் விஜய் இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பேசியிருக்கிறாரு. எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு துணிச்சலான முடிவான்னு எடுத்துக்கலாமா, இல்ல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டும் ஒண்ணுதானே. ரொம்ப இது துணிச்சலான முடிவு தான். வதந்திகளுக்கும் தற்காலிகமா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. விஜயினுடைய, அதாவது பாஜகவு கூட கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அவரை பொறுத்த மட்டும் ஒரு துணிச்சலான முடிவு தான். இது புதுசா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது விஜயை பொறுத்த மட்டும் அவரு தொடர்ச்சியாகவே இந்த பாயிண்ட சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1 வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது இது மாதிரி தாவிகா கூட அலையன்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு டைம் இருக்கு பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இன்டர்வியூல அமித்ஷா அதை சொல்லியிருப்பாரு. ஆனா தாவிகாவை பொறுத்த மட்டும் அமித்ஷா சொன்ன ஒவ்வொரு டயத்திலையும் அதுக்கு பின்னாடி இவங்க கட்சி கூட்டத்துல இதை தெளிவுபடுத்தியிருப்பாங்க. பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்றத தொடர்ந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. நம்ம காணொலிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்குறவங்க தயவு செய்து அந்த பழைய காணொலிகளை பாருங்க. கடந்த ஒரு ஆண்டுல என்னென்ன நடந்திருக்குது அப்படின்ட்டு தெளிவா தெரியும். தாவிகா கன்சிஸ்டன்டாவே பாஜக கூட அலையன்ஸ்ல இருக்க மாட்டோம், அலையன்ஸ் போக மாட்டோம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதனுடைய அடுத்த கட்டமா தான் இப்போ சமீபத்துல ரொம்ப பரபரப்பா பேசினாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு நாமளே கூட அதை பத்தி சொல்லியிருக்கோம். விஜயினுடைய டெல்லி விஜயம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படின்றத பத்தி நம்ம சொன்னோம். இந்த சிபிஐ வச்சு, அப்புறம் சிபிஎஃப்சியை வச்சு நெருக்கடி கொடுத்து பாஜக அவரை வளைக்க பாக்குது அப்படின்னு தான் ஊடகத்துல எல்லாத்துலயுமே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அந்த மாதிரி அவங்க வளைச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்படி வளைச்சிருந்தா அதுக்கு அவரு இடம் கொடுக்கல, அவங்களுக்கு பிடி கொடுக்கல அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த விதத்துல விஜயினுடைய இந்த முடிவு தற்காலிகமாக பல சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு, ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னுமே ஒரு 10 நாள் இருக்கு. பாஜக அவங்க ஆட்டத்தை அப்படி ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருந்து விஜயை நிர்பந்தப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா, அந்த நிர்பந்தம் இன்னும் ஒரு 10 நாளைக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவருடைய முடிவை தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா பாஜக அவங்களுடைய முடிவை சொல்லல இல்லையா? நிர்பந்திக்க மாட்டோம். முதல்ல அவங்க நிர்பந்திச்சாங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ஊடகங்கள் எல்லாத்துலயுமே பரபரப்பா பேசின விஷயம்தான் அது. அது உண்மையாக இருக்கிற பட்சத்துல அமித்ஷா உண்மையிலேயே விஜய நெருக்கடி கொடுத்து அவங்க பக்கம் சேர்க்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, அதற்கேற்றபடி காய் நகர்த்தி இருந்தாரு அப்படின்னா இது முடிவு கிடையாது. இதோட அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு கிடையாது. இன்னும் 10 நாள் இருக்கு. 30ஆம் தேதி வரைக்குமே டைம் இருக்கு. 30ஆம் தேதி தான் இது வேட்பாளர்களுடைய மனு தாக்கல் தொடங்குது. அது வரைக்குமே கூட அமித்ஷா நினைச்சா அல்லது பாஜக விரும்பினால் அவங்க விஜய் கூட நெகோசியேட் பண்ணலாம். நீங்க இந்த தற்காலிக முடிவுதான், இன்னும் மாற்றம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா விஜய் வந்து நம் தலைமையில தான் ஆட்சி அமையும், நம் தலைமையில ஆட்சி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதுல வந்து அந்த பாயிண்ட் தான் அவங்க தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. விஜய் தான் ஆட்சி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா அவர் தான் முதல்வர், அவருடைய தலைமையில தான் ஆட்சி அமைய முடியும் அப்படின்றத அவங்க உறுதியா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பாஜக அதற்கு அதாவது அதற்கு இசைவான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? ஒருவேளை இப்போ எடப்பாடியை கூப்பிட்டு விட்டுருக்கிறது கூட இதை ஒட்டி நெகோசியேட் பண்றதுக்காக, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? எடப்பாடி இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு. அங்க டெல்லியில என்ன நடக்கும் அப்படின்றது இந்த விஜய் சம்பந்தப்பட்டு பேசுறதுக்காக கூட இருக்கலாம். அதுவுமே கூட ஒரு அஜெண்டாவாக இருக்கலாம். என்னப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாப்புல, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சிஎம் இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா? அதாவது எடப்பாடி அதை விட்டு கொடுத்து விஜய முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சு அப்படின்னு தெரியல. இது எல்லாமே நேரட்டிவ்ஸ் தான்.
நம்மளுமே அந்த கதையில ஒரு நம்முடைய கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியல. வெளியில அவங்க யாருமே சொல்லல. விஜய் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விஜய் பாஜகவால நெருக்கடி கொடுக்கப்படுறாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பாஜகவும் சொல்லல, விஜயும் நெருக்கடி கொடுக்கறத பத்தி சொல்லல. இவர் மட்டும் ஆதவர்ஜுனா மட்டும் பேசும்போது சொல்லி இருக்கிறாரு. இப்ப சமீபத்துலதான் பேசும்போது சொல்றாரு, விஜய் அண்ணாவுக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு, 90 90 90 அப்படின்ட்டு. அவங்களுக்கு 90, நமக்கு 90, அப்புறம் நீங்க 2 வருஷம் சிஎம், நாங்க 2 வருஷம் சிஎம், இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா விஜய் பேசுறதை பார்த்தா இந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கல அப்படின்றது மாதிரி இவர் சொல்றாரு. நம்ம உண்மை எங்க இருக்குது அப்படின்னு தெரியல. விஜய் சொல்றது முழு உண்மையா, ஆதவர்ஜுனா சொன்னது அரை உண்மையா, நிர்மல்குமார் சொன்னது கால் உண்மையா, இந்த பக்கம் எடப்பாடியார் அவரு பழனிசாமி அவர் பொதுக்கூட்டத்துல கொடி பறக்குதுன்றது, நல்ல நேரம் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு குதூகலப்பட்டது, அது 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 ஒரு உண்மையா? அமித்ஷா இன்டர்வியூல நம்ம ரெஃபர் பண்ணோம் இல்லையா, பத்திரிகைகளுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூல இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டு அந்த தாபிகா கூட அலையன்ஸ் இருக்குதுன்றது அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணாம அவரு அதற்கு ஊகங்களுக்கு இடம் கொடுத்து பேசினது, அது உண்மையா? உண்மை எங்க இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனா எல்லாருமே ஒரு நேரட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம சம்பந்தப்பட்டவங்க சொன்னாதான் அது உண்மையாக அது நமக்கு தெரிய வரும். இதுவரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க யாரும் உண்மையை சொன்னதில்லை. என்ன கேட்டா எந்த அரசியல்வாதியுமே எந்த சூழ்நிலையிலுமே முழு உண்மையை சொல்றது கிடையாது. அவங்க பார்ஷியல் ட்ரூத் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வசதிக்கு ஏற்றது மாதிரி பின்னால இப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு அதாவது எப்படி இன்டர்பிரேட் பண்ணப்படலாம் அப்படின்றது மாதிரியே தான் அவங்க ஈக்விவலன்ஸா அந்த இதை சொல்லுவாங்க. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றது மாதிரிதான் பேசுறது. அதான் அரசியலுடைய பேச்சு மொழியாகவே இருக்கு. அதனால இன்னும் 10 நாள் பொறுத்திருந்து பார்த்துதான் கேண்டிடேட்ஸை ஃபீல்டு பண்ணும்போது கூட இல்ல, ஃபீல்டு பண்ணி இந்த பாண்டிச்சேரி நடந்துகிட்டு இருக்கு, நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கேண்டிடேட்ஸை ஃபீல்டு பண்றது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒண்ணுமே இறுதி ஆகல பாண்டிச்சேரியில. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயுமே ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்குமே டைம் இருக்கு. ஆனா இப்ப முதற்கட்டமா தாவேக்கால வேட்பாளர்களா அறிவிச்சிருக்கிறாங்கல்ல. முதல் கட்டமா வேட்பாளர்கள் அறிவிச்சது அது இன்னொரு பாயிண்ட்டுங்க. அதை பத்தியுமே கூட நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது முதல் கட்டமா எத்தனை வேட்பாளர்கள் அறிவிச்சது நீங்க சொல்றீங்க? முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளா அறிவிச்சிருக்கிறாங்க. பாருங்க, முக்கியமான தலைவர்கள்னு வந்ததுல எத்தனை பேர் உண்மையிலேயே தாவேக்காவுல ஆரம்பத்துல இருந்து, அதாவது அவங்க மக்கள் நல இயக்கமா இருந்தாங்க இல்லையா, ரசிகர் மன்றமா இருந்து அதுக்கப்புறம் மக்கள் பணி செய்து அதுக்கப்புறம் தானே இப்ப கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தொடக்க காலத்துல இருந்து இருந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாருமே அதாவது ஒரு வாய்ப்பு தேடி தாவேக்காவுக்கு வந்த ஆட்கள், மற்ற கட்சியில இருந்து வந்த ஆளு. குஷி ஆனந்த் தவிர, குஷி ஆனந்த் மட்டும்தான் அவர் கூடவே இருக்கிறாரு. மத்த ஆட்கள்ல யாரு நீங்க சொல்லுங்க? ஆதவர்ஜுனா எங்க இருந்து வந்தவரு? நிர்மல்குமார் எங்க இருந்து வந்தவரு? இன்னொரு இந்த பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரு எங்க இருந்து வந்தவரு? அதுல போட்டிருக்கிற ஆட்களை பூரா பாருங்க, எல்லாமே மற்ற கட்சிகள்ல இருந்து தாவேக்கா சரி ஒரு புது பார்ட்டி இங்க போய் சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆட்கள். இங்க யாருமே ஆரம்பத்துல இருந்து விஜய்க்கு விசுவாசமாக இருந்து அவங்க உசுரை கொடுத்து வேலை செஞ்சு வந்தவங்க கிடையாது. அதனால அந்த இதுவே இந்த மாதிரிதான் கட்சியினுடைய வேட்பாளர்களை நியமிக்க போறாங்க அப்படின்னா அது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னு நினைக்கிறேன். அது விஜய் பார்த்து தாவேக்காவும் will be another disappointment and it will be a disaster I think. அதாவது இது எந்த விதத்திலையுமே மற்ற கட்சிகளுக்கு, அதாவது அதிமுக அணிகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அதுல இருந்து மாறுபட்டதாக இல்லைன்னு மட்டும் இல்ல, இது தொண்டர்களுடைய ரத்தத்தின் மேல கட்டப்பட்ட கட்டடம் இது தாவேக்கான்றது. உசுரை கொடுத்திருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் உசுரை கொடுக்குறாங்க. இல்ல உண்மையிலேயே உசுரை
கொடுத்துருக்குறாங்க. கரூர்ல நடந்ததை நம்ம பாக்குறோம், சேலத்துல பாக்குறோம். அது மாதிரி அவருடைய ரசிகர் பட்டாளம்ன்றது உசுர கொடுக்குற பட்டாளமா இருக்கு. ஆனா அந்த உசுர கொடுத்தவனுக்கு இடம் இல்ல, பதவியில இடம் இல்ல, இதுல அப்புறம் அதிகாரத்துல இடம் இல்ல அப்படின்னா உட்கட்சி பதவிகள்லயே கூட அவங்களுக்கு இடம் இல்லாம தான் இருக்குது. அது இன்னுமே முழுமை பெறல அந்த கட்டமைப்பு. அப்புறம் இந்த மாதிரி வாக்கு அப்படின்ற இந்த இதுல வாக்கு அரசியல்லையும் அவங்களுக்கு இடம் இல்லாம போகுது அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தத்திற்குரியதாக இருக்கும். நம்ம தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதையுமே காத்திருக்கணும். இன்னும் ஒரு 10 நாள் காத்திருக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தேர்தலுக்கு அவர்களால செலவு பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நான் அதுவும் உறுதியா சொல்லலைங்க. அதாவது இப்ப கொடுத்துருக்கிற இப்ப நமக்கு லீக் பண்ணப்பட்ட லிஸ்ட வச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க ஒரு ஐடியா, அதான் ஒரு சாம்பிள் அப்படின்னா இப்படிதான் அடுத்து வரப்போற கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்களுடைய அந்த லிஸ்டும் இருக்க போகுது அப்படின்னா அது வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொன்ன. ஏமாற்றம் மட்டும் இல்ல, பாக்குறவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏமாற்றம். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு இது வந்து ஓரவஞ்சன் அப்படிதான் இருக்கும்னு நான் சொன்னேன். அதனால நம்ம இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அடுத்த லிஸ்ட் வரட்டும். ஏன்னா ஆட்டோக்காரர் கொடுக்க போறோம், அவங்களுக்கு கொடுக்க போறோம், இவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு ஆதவர்ஜனா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. லிஸ்ட் வரட்டும், பார்ப்போம். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க அந்த பணத்தை பத்தி சொல்றீங்க. இதுல எலெக்ஷன் கமிஷன் வந்து 40 லட்சம் 50 லட்சத்துக்குள்ள முடிச்சுக்கிறணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து அவங்க செலவு பண்றதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு காட்டணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதுல எதுக்கு கோடிக்கணக்குல பணம் செலவு பண்ணது தேவைப்படுது? அடுத்து தாவேகாவை பொறுத்த மட்டும் இது வந்து மக்கள் மத்தியில ஏற்கனவே எல்லார் வீட்டுலயுமே அந்த கட்சி போயிடுச்சு அப்படின்னா விஜய் சொல்றாரு, நான் வந்து அரசியலுக்கு வந்தது இங்க மத்தவங்கள மாதிரி கிடையாது, நான் ஏற்கனவே எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், அரசியலுக்கு வந்துட்டு தான் நான் வீட்டுக்குள்ள போகணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுல பாதி உண்மைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லார் வீட்டுக்குள்ள அவர் போகல, அவர் சொன்னது மாதிரி அப்படி கிடையாது. ஆனா அவருடைய ரசிகர்கள் வீட்டுக்குள்ள எல்லாமே அவர் இருக்கிறார். ஓகே, இப்போ அந்த அந்த ரசிகர்கள் அவங்க இப்போ தொண்டர்களா இருந்து அவங்க கள வேலைகளை செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கள வேலைகளை செய்யும் போது அவருக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட போறாங்க, ஓட்டு போடாதவங்க ஓட்டு போட மாட்டாங்க. திமுக காரன் வந்து இவருக்கு ஓட்டு போட மாட்டான், அதிமுக காரன் ஓட்டு போட மாட்டான், பாஜக காரன் எப்படி அவங்க எல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? இவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. இப்ப அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுறதுக்கு பணம் செலவு பண்ணணும்ன்ற அவசியம் எங்க இருந்து வருது? விஜய பிடிச்சவங்க ஓட்டு போட போறாங்க. மத்த கட்சிகள் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அவங்களை பிடிச்சவங்க யாரும் கிடையாது. ஏற்கனவே பாரம்பரியமா ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாமே அந்த சூழ்நிலையை பொறுத்து போட்டு மூடி பண்ணுவாங்க. அதுக்குதான் இந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கறதுன்றது, இன்டியூஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுன்றதெல்லாம் அதுதான். சரி, இதுக்காக ஓட்டு போட்டு வந்துருவாங்களா அப்படின்றது அந்த மாதிரி தான் பண்றாங்க. விஜயை பொறுத்த மட்டும் இல்ல, அவருக்கு ஓட்டு போடுறணும்னு நினைக்கிறவங்க, அவருடைய ரசிகர்கள், அவரை பிடிச்சவங்க, அவங்க கண்டிப்பா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மத்தவங்க அவருக்கு ஓட்டு போடாம அவர் ரசிகர்கள் அல்லாதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க அவங்களை போய் எப்படி விலைக்கு வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை, வாங்கவும் முடியாது. இப்ப நாம் தமிழருக்கு எடுத்துக்கோங்க, அவங்க பணம் கொடுத்தா இவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க, 8%, 8.5, 8.5% வரைக்கும் வாங்கி இருக்கிறாங்களே. இந்த 8% ஓட்டு எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு பணம் கொடுத்தா வந்துச்சு? தெரியும், நமக்கு தெரியும், கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்து போன தேர்தல்ல ஒரு பைசா அவங்க வந்து கொடுக்கல, வாக்குக்கு பணம் கொடுக்கல. அவங்க செலவு பண்ணது இந்த பிரச்சாரத்துக்கு போனாங்க, துண்டு அறிக்கை இது மாதிரி எல்லாம் பண்ணி விநியோகம் பண்ணாங்க. அது வந்து தேர்தல் ஆணையம் சொன்னதுக்குள்ள பட்ஜெட் தான். அந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு லிமிட் பண்ணியிருந்ததோ அதுக்குள்ளதான் செலவு பண்ணிருக்காங்க. சில பல தொகுதிகள்ல எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு கூட அவங்க செலவு பண்ணல. அதே மாதிரிதான் விஜயை பொறுத்த மட்டும் காசு செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வேற கணக்காக இருக்கும் தான் எனக்கு தோணுது இந்த அரசியல், இந்த தேர்தலை பொறுத்த மட்டும். விஜய் பேசுறப்ப சொல்லியிருந்தாரு, எல்லாம் வல்ல இறைவன் அருளால் வந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த டார்கெட்டுங்கிறது எதை குறிக்கிறாரு? பேசும்போது 3 பாயிண்ட சொல்லுவாப்புல. ஒண்ணு கான்பிடென்டா இருங்கன்றது, ரெண்டாவது நல்லதே நடக்கும்,
நல்லதே நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவருடைய கூட்டங்கள்ல கூட்டம் வர்றது, அந்த வைப்பு, அந்த மாசு, அந்த செலிப்ரேஷன், அதெல்லாமே நல்ல விஷயங்களா இருக்குது. ஆனா எல்லா கூட்டத்திலேயுமே நல்லது அல்லாததும் நடந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த கூட்ட நெரிசல், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், பொதுமக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே நல்லது அல்லாதவை தானே. அதனால நல்லதே நடக்கும் அப்படின்றது அப்படி நடக்கல இது வரைக்கும். 3வது வெற்றி நிச்சயம் அப்படின்றாரு. வெற்றி நிச்சயம் அப்படின்றத நோக்கி போற இந்த பயணத்தை நம்ம பார்க்கும்போது, வெற்றியை நோக்கி இந்த பயணம் போகுதா அப்படின்னு உறுதியா நம்ம சொல்ல முடியல. இப்போ அதனால இப்போ இந்த கூட்டத்திலேயே அந்த 3 பாயிண்ட் அதை தான் சொல்றாரு அவரு இஃப்தார்லயும். அங்க இஸ்லாமியரை கொஞ்சம் அவங்கள கவரக்கூடிய விதத்துல பாஜக எதிர்ப்ப பதிவு பண்றாரு. அப்புறம் இந்த மாதிரி வெற்றி நிச்சயம் டார்கெட் அப்படின்னு அவர் சொல்றதுன்றது டார்கெட் அதுதான். முதலமைச்சர் வேட்பாளர் இவரு, மக்கள் விருப்பம் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அதானமா டார்கெட்டா இருக்க முடியும். இவர் சிஎம் ஆகுறாரு, இவங்க தலைமையில ஆட்சி நடக்குது, தாவேகா ஆட்சி நடக்கும். அந்த தாவேகால கூட யாரும் சேர்ந்து வருவாங்க அப்படின்னா, இஸ்லாமியர் பார்ட்டி ஏதாவது ஒண்ணு வருமா அப்படின்னா யாரும் இது வரைக்கும் யாருமே வரல. இனி வர்றதுக்கு அதை நம்ம இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவங்க யாருமே வரல அப்படின்னு முடிவு பண்ண முடியும். காங்கிரஸே கூட இப்ப பாண்டிச்சேரியில வருமா, தமிழ்நாட்டுல இப்போ என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க சீட்டு எண்ணிக்கையை பொறுத்த மட்டும். அப்புறம் தொகுதிகள் யாருக்கு எந்த தொகுதின்னு பிரிக்கும் போது பிரச்சனை வராம போயிருமா. இப்ப விசிகா இன்னுமே அந்த தொகுதி உடன்பாடு இன்னும் நடக்கல. அவங்க வரமாட்டாங்களா சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட்ல ஒரு 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 சிபிஐ மட்டும்தான் இப்போ 5 தொகுதிகளுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சிபிஎம் இன்னும் நடக்கல. இப்போ இந்த மாதிரி திமுக அணியில இருக்கிற கட்சிகளே வராமல் போயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. டார்கெட் அப்படின்னு அவர் மீன் பண்றது அவங்களுடைய ஆட்சி, அவரு சிஎம் இருந்து அவருடைய தலைமையில நடக்கக்கூடிய ஆட்சி. அதை அச்சீவ் பண்றதுக்கு அப்படியே அச்சீவ் பண்ணா அது நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவாரு.